ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க ஒரு கோகோனட் ரைஸு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கோகோனட் ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. இதில் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதுலேயே கொஞ்சம் கடுகு, ரெண்டு க்ரீன் சில்லி, ரெண்டு ரெட் சில்லி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையே போட்டுக்கலாம். கொஞ்சம் கறி லீஃப். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 கப் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் ரைஸுக்கு 2 கப் கோகோனட் போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோகோனட்டை ரொம்ப ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை, லைட்டாக பண்ணா போதும். இப்போ நல்லா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இதில் தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரைஸுக்கு தவிர்த்து சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ரைஸ் போட்டுக்கிறேன். அதில் நல்லா வேக வச்சு நல்லா ஆற வச்சு போடுங்க. பச்சரிசி, பாஸ்மதி ரைஸி, நார்மல் சாப்பாட்டு ரைஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா ஒரு 5 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த உப்பு இதெல்லாம் இறங்கும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கலர் அது சேஞ்சே ஆகலை, ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட வச்சுக்கலாம், இல்லை லஞ்சுக்கு கூட வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சோண்டு நான் கோகோனட் ஆயில் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த நல்லா அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டு அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க கோகோனட் ரைஸ். ரொம்ப ரைஸ் வேக வச்சுட்டு கோகோனட் இது பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் லஞ்சை. அவ்வளோதான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த கோகோனட் ஆயிலு, அந்த சால்ட்டு எல்லாமே ரைஸில் நல்லா ஊறி போய் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அரோமாவாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.